SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கிய பொதுமக்கள். சென்னை விமான நிலையத்தில் இலங்கை யுவதிக்கு நடந்த சம்பவம். தாலி கொடியை பறித்த அதிகாரி. உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல். நாளைய மீன்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. கனடாவில் பறவை காய்ச்சல் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டியில் விகாரை அமைத்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தையிட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எந்தவித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திச விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு வெளியேறியிருந்தனர். பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். போர் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மேல்குடியேற ராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர். இந்த நிலையில் தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள சுமார் 14 ஏக்கர் காணியில் மக்கள் மேல்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதியில் எந்தவித அனுமதிகளுமின்றி யாழ் மாவட்டம் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரியின் கட்டுமான பணிகளை நிறுத்தி இந்த பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காணிகள் மீள கையளிக்கப்படாது ராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் தையிட்டி திசரஜ மகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அடையாளம் தெரியாத சிலரால் உயர்தர வகுப்பு மாணவன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக குறித்த மாணவன் படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. கண்ணாடி துண்டுகளால் வெட்டியதால் மாணவன் பலத்த காயமடைந்துள்ளார். வைரவ புளியங்குளத்தில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் கற்றல் செயற்பாட்டை முடித்து வீதியால் வந்து கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவன் மீதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காயமடைந்த மாணவன் அங்கு நின்றவர்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து சென்னைக்கு சென்று புதுமண பெண்ணின் 11 பவன் தாலி உட்பட அனைத்து தங்க ஆபரணங்களையும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவத்தில் பெண்ணின் நகைகளை மீள ஒப்படைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் பெண் ஒருவருக்கும் பிரான்சில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கை தமிழ் இளைஞருக்கும் சென்னையில் திருமணம் நடந்துள்ளது. இதன் பின்னர் மாப்பிள்ளை பிரான்சுக்கும் பெண் இலங்கைக்கும் திரும்பிய நிலையில் அதே ஆண்டின் இறுதிப் பகுதியில் மீண்டும் தம்பதிகள் தமிழ்நாட்டில் உள்ள சில கோவில்கள் சென்றுவிட்டு பிரான்ஸ் செல்ல திட்டமிட்டிருந்தனர். இதற்காக 2023 டிசம்பரில் புதுமண பெண் தனது மாமியார் மாமனார் உள்ளிட்ட உறவினர்களுடன் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அப்போது பெண்ணின் கழுத்தில் இருந்த தாலிக்கொடியை பார்த்த பெண் சுங்கத்துறை அதிகாரி அந்த தாலிக்கொடி கூடுதல் எடையுடன் இருப்பதாக கூறி அதனை பறிமுதல் செய்துள்ளனர். அதிகாரியின் செயலால் அதிர்ச்சியடைந்த இலங்கை யுவதி அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு கடந்த வாரம் வெளியாகியுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் எனவே சம்பந்தப்பட்ட சுங்கத்துறை பெண் அதிகாரி மீது உயர் அதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மனுதாரரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ள தாலிச்சங்கிலியை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் தாலிக்கொடி இந்து மத பெண்களுக்கு புனிதமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பேரில் அதனை கலட்டச் சொல்லி பறிமுதல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதுடன் கண்டனத்திற்குரியது என்றும் நீதிபதி கூறியுள்ளார். வெளிநாட்டில் இருந்து வரும் விமான பயணிகள் 10க்கும் மேற்பட்ட தங்க நகைகளை அணிந்திருந்தாலோ மறைத்து வைத்திருந்தாலோ அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்யலாம் என்றும் நீதிபதி கூறியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் நாளைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய மின்சார தேவையை நிர்வகிக்க முடிந்ததால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று 90 நிமிட மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். கனடாவில் பறவை காய்ச்சல் நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடிய பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் நோய் பரவியுள்ளதாகவும் எனவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில தேசிய பூங்காக்களில் பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பறவைகள் காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அண்மையில் ரக் பூங்காவில் சடலமாக மீட்கப்பட்ட பறவை ஒன்றை பரிசோதனை செய்த பொழுது அந்த பறவைக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கிய பொதுமக்கள்.
சென்னை விமான நிலையத்தில் இலங்கை யுவதிக்கு நடந்த சம்பவம், தாலி கொடியை பறித்த அதிகாரி. உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல். நாளைய மீன்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. கனடாவில் பறவை காய்ச்சல் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.